இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுது. அதனால மனைவி தான் வெளியூர்ல போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம வேலை பார்க்கிற பொண்ணுங்க கூட தான் ரூம் எடுத்து தங்குறா. ஆனா அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே போதை பொருட்களுக்குன்னு அடிமையாகி நிறைய ஆண்களனா ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா இருக்கிற இந்த பொண்ணுக்கு இதுனா பிடிக்காம தனியாவே தான் இருக்கா. நீ ஒழுங்கா எங்க கூட சேர்ந்துரு, அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை கொன்றுவோன்னு அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே விரட்டுறாங்க. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் ஊருக்கு வந்துடுறேன்னு பேசுறா. ஆனா அந்த சமயம் பார்த்து அந்த ரூம்ல ட்ரக்ஸ்னா யூஸ் பண்றாங்கன்னு போலீஸ்னா ரைடு வந்து இவங்க எல்லாரையுமே புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற மத்த பொண்ணுங்கன்னா போலீஸ்க்கு காசு கொடுத்து வெளியில வந்துடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியா மாட்டிக்கிறா. இந்த 4 பேருமே மெடிக்கல் செக்அப்னா பண்றப்ப அந்த 3 பேரு காசு கொடுத்தனால அவங்க வெளியில வந்துடுறாங்க. எந்த தப்புமே செய்யாத இந்த பொண்ணை ட்ரக்ஸை யூஸ் பண்ணிருக்கான்னு இவளை உள்ள புடிச்சு போட்டுடுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் போலீஸ் கால்லனா விழுந்து எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த போலீஸ் இந்த 2 பேரையுமே போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு அசிங்க தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்லயே தூக்கு மாட்டி இறந்தும் போயிடுறா. இந்த சாவுக்கு காரணமான எல்லாரையுமே பழி வாங்கணும்னு மெடிக்கல் செக்அப்னா மாத்தி கொடுத்த இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறான். இந்த டாக்டர் பொண்ணு அந்த 3 பொண்ணுங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறனால எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணிடுறான். பிரேக் பிடிக்காம அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார்ல உள்ள எல்லாருமே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயினான அந்த பொண்ணு இறந்த சோகத்திலேயே ஹஸ்பண்டும் இறந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே இறந்து போய் 1 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும்னு ஆவியா வந்துதான் எல்லாரையுமே கொன்றிருப்பாரு.